ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த வீடியோ விநாயகர் சதுர்த்தி பற்றி தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் இந்த வருஷ விநாயகர் சதுர்த்தியை யூஎஸில் எப்படி கொண்டாடணும் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கடந்த ஒரு 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கெனடாவில் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினோம். வீட்டிலையே விநாயகர் செஞ்சோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே எல்லா கடையிலையுமே விநாயகர் கிடச்சிச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா கடைக்கும் போனேன். பட் நம்ம எங்கேயுமே வெளில வாங்கலை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்க இந்த சாய்பாபா கோவிலில் கிட்ஸுக்காக வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஈஸ்வருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வீட்டில் வச்சு படைக்க போகிற அந்த கணேஷாவை ஈஸ்வர் தான் செய்ய போகிறாரு. ஸோ அவருக்கான திங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு $11 பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்தோன்னா ஒரு பிளேட்டில் க்ளே, டூத் பிக்கு, ஃபோக்கு, அப்புறம் ஒரு டம்ளரில் வாட்டர், அப்புறம் அந்த கண் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டியில் நம்ம செய்கிறது தான் செஞ்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு இந்த கணேஷாவை கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ ஈஸ்வர் செம்ம அழகாக செஞ்சாருங்க. ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து வீட்டில் காமிச்சேன். லாஸ்ட் இயர்லாம் செய்யும் போது பார்த்துருக்காரு. அவராக வந்து செஞ்சது கிடையாது. தனியாக ஒரு தடவை தான் நான் வந்து வீடியோ போட்டு காமிச்சேன் எப்படி செய்கிறாங்க பாரு அப்படின்னு. ஸோ செம்ம அழகாக வந்து கணேஷா செஞ்சுட்டாரு. பாருங்கள் அவர் செஞ்ச கணேஷா. அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா க்ளே மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணலான்னு பார்த்தோம். ரியான் வந்து அவருக்கு உட்கார அளவுக்கு பேஷன்ஸ் இல்லைங்க. அதனால் வந்து குட்டி போயிட்டாங்க. ஸோ அவர் செம்ம அவங்க அவா வந்து குட்டியாக ஒரு கணேஷா செஞ்சுட்டாங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக ஈஸியாக க்யூட்டாக ஒரு கணேஷா வந்து செஞ்சுட்டாரு. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த கணேஷாவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் வந்து வீக்கெண்டே வந்து நடந்துருச்சு. ஆனால் நமக்கு கணேஷா சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா மிட் ஆஃப் த வீக்கில் வந்திருக்கு. வெனஸ்டே வந்து நமக்கு கணேஷா சதுர்த்தி. ஆனால் நம்ம சண்டேவே கணேஷாவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ செஞ்சு அழகாக கொண்டு வந்து வீட்டில் வச்சாச்சுங்க. ஸோ அடுத்து வந்து படைக்கிறதுக்கு கொஞ்சம் வாங்கணும். கணேஷாவை கூப்பிட்டு வந்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கிறதுக்கே போகிறோம். ஸோ தேசி பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பானிபூரி கடை வெளியே போட்டிருக்காங்க, டீ ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அட்டாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் எவ்வளோ கணேஷா பாருங்களேன். நம்ம ஊரில் விற்கிற மாதிரியே சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக நம்ம பையன் வந்து செஞ்சுருக்காரு. அதனால் அது எதுவும் வாங்கலை. அழகாக ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்கறி படைக்கிறதுக்கு தேவையானது அதெல்லாம் மட்டும் வாங்கியாச்சு. எவ்வளோ அழகாக பேக்கிங்கில் வந்திருக்கு பாருங்களேன். இன்னும் நிறைய அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டி கணேஷா கூட அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ எல்லாம் எடுத்து பார்த்துட்ருந்தேன். ரொம்பவே அப்படியே ஒரு ஃபெஸ்டிவ் மோட் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த கடைக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் மட்டை தேங்காய்லாம் வச்சுருக்காங்க. இங்கே எப்படி உரிப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா உரிப்பாறை, கத்தி இந்த மாதிரிலாம் வந்து இங்கே எதுவும் இருக்காது. ஆனால் மட்டை தேங்காய்லாம் விற்றாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அன்றைக்கி நைட்டு ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேசி பிளாசாலேயே வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நடுப்புற மளிகை கடை மாதிரி இருக்கும். ஒரு சைடு ஹோட்டல் இருக்கும். இன்னொரு பக்கம் மீட் கடை மாதிரி வச்சுருப்பாங்க. வெளியே வந்து டீ கடை, சாட் ஸ்டோர் அப்படி இருக்கும். ஸோ எல்லாம் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி முடிச்சாச்சுங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ பெருசாக எதுவும் செய்யலை. சிம்பிளாக தான் இந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா ஒர்க்கிங் டே, தமிழ் ஒர்க் பண்ணுறாங்க, ஈஸ்வர் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காரு. ஸோ ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இவங்க தான் நம்ம கணேஷா. நான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கலர் கொடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் பெருசாக வந்து பிளெண்டன் ஆகவே இல்லை கலரு. அதனால் கொஞ்சமாக கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை அண்ட் மோதகம் இதெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அந்த அன்றைக்கி மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து செய்கிறது. ஸோ அம்மா இருக்கிறதுனால இந்த வருஷம் அம்மா வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அது அக்கா ஏய்
ஆ உருண்டை உருண்டையா ஆ இதையும் போடலாம். புளிங்க உங்களை ஒரு நாள் புளிய முடியுதா பாருங்க. ஆமாம் இதில் போகணும் ஒரு சொல் கொஞ்சம் அமுக்குங்க. அதில் ஒன்று மாவு இருக்கு என்னால் அமுக்க முடியல. அமுக்குங்க நல்லா. இதை விட்டு விட்டு அமுக்குங்க பாவா. அப்படி தான் அதே மாதிரி. லாஸ்ட் வர்ற வரைக்கும் அவ்வளோதான். லாஸ்ட் வந்துச்சுன்னா மாவு இல்லை. அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சோண்டு சுக்கு பொடி போட்டு ஆமாம் சுக்கு பொடி போட்டோம்னா போடணும். ஸோ அம்மா ஒரு பக்கம் பலகாரம்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து சிம்பிளாக சாமிக்கிட்டேயே வச்சு கும்பிட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவ் மோட் வரணுன்னா அதை தனியாக வச்சு டெக்கரேட் பண்ணி அப்படிலாம் சாமி கும்பிட்டா தான் வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த குட்டி டேபிள் மேட் மாதிரி ஒரு டேபிள் வச்சுருப்போம். ஸோ அதை நவுத்தி போட்டு ஒரு ஷால் மேலே போட்டு இங்கே குட்டியாக ஒரு டெக்கரேஷன் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து இப்போ தான் ஒரு ஃபெஸ்டிவ் மோட் வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அழகாக இருக்க வீட்டில் என்னென்ன கணேஷாலாம் வச்சுருக்கனோ எல்லா கணேஷாவும் எடுத்து இங்கே அழகாக டெக்கரேட் பண்ணி பூலாம் வச்சாச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல்லும் போய் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கட்டிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் பூ வந்து நம்ம வெளியே வாங்கவே இல்லைங்க. இந்த டைம் நம்ம வச்ச செடியிலேருந்து வந்த பூவே வந்து சாமிக்கு போதுமாக இருந்துச்சு. அதனால் அது அழகாக வந்து வாரம் வாரம் கலெக்ட் பண்ணி வச்சு அதுவே சாமிக்கு யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் மோதகம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பால் கொழுக்கட்டை, சுண்டல் இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பண்ணது. மற்றதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அவல் பொரிக்கடலை வைப்பாங்க. ஸோ அதெல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு திருப்தியாக. பட் இப்போதைக்கு வந்து டெக்கரேஷன் தாங்க பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து ஈஸ்வரை போய் கூப்பிட்டு வரணும். ஸோ ஈஸ்வரோட ஸ்கூல் பஸ் வந்துருச்சு ஈவினிங். நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக அப்படியே வச்சுருந்தோம். ஈஸ்வர் வந்ததுமே வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பேர் நினச்சேன் இருக்காங்களேன்னு. ஹனி எங்கே போ கணபதியே போகும்போது கொஞ்சம் தான் சொல்லுவேன். நெருப்பில் விக்னராஜாய நமோ கணபதியே நமோ கணபதியே கோடியே நமோ. ஐந்து கற்பனையும் ஆனந்த கற்பனையும் எல்லாத்தையும் குசும்பு பிடிச்சா
இது நெய் விளக்கு. காமிங்க கொடு, யாரு இது கொடு. லெஃப்ட் மங்கள மக்களே திரு செவ்வாக்கு சாப்பிட்டு கரண்டி திரும்பி தேவி நாராயணி நமோஸ்துதே. அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பி பார்த்து இது அபிஷேக தீபாராதனடா. திரும்பி பெல்லடிங்க தாத்தா கட்டுறாரு. பெல்லடிடா. நல்லா பயப்படாத, ஊத்து தண்ணி அந்த பிள்ளையார் மேல ஊத்தானா. பிள்ளையார் மேல ஊத்துறா. பிள்ளையார் இன்னைக்கு என்ன தெரியுமா ஆக்சுவலா நீ பிறந்த நாள் அவருக்கு பர்த்டே. எல்லா வாயும் ஊற்றி விடுங்க, எல்லா வாயும் ஊற்றி விடுங்க. அப்படியே கொஞ்சம் வாய்க்கான இருக்குண்டா. வாங்க எல்லாருக்குமே நீ முழுங்கு. அவ்வளோதான், வாங்க நாங்கள் அப்படியே ஊற்றிட்டு கொடுங்க. அப்படியே ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கஜகர்ணகாய நம, ஓம் லம்போதராய நம, ஓம் விகடாய நம, ஓம் விக்னராஜாய நம, ஓம் விநாயகாய நம, ஓம் தூமகேதுவே நம, ஓம் கணாத்யட்சாய நம, ஓம் பாலச்சந்திராய நம, ஓம் கஜானனாய நம, ஓம் வக்ரதுண்டாய நம, ஓம் சூர்பகர்ணாய நம, ஓம் நேரம்பாய நம, ஓம் ஸ்கந்த பூர்வஜாய நம, ஓம் சித்தி விநாயகாய நம, ஓம் மகா கணபதியே நம, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக. அவ்வளோதான். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் புருஷஸ்வ சரி, அவ்வளோதான். அக்ஷதாம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. கந்தாத்தாரயாமி. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. மஞ்ச பிள்ளையார் மீது சந்தனம் குங்குமம் வைக்கும். அந்த மஞ்ச பிள்ளையார் வெத்தலையில வச்சிருப்பாங்க, அதுல கொஞ்சம் போடு குங்குமம். மஞ்ச பிள்ளையார் வெத்தலை மேல அந்த பிள்ளையாருக்கு அரிசி பூவு குங்குமம் எல்லாம் போடுவோம் கையால எடுத்து. இந்த பூ அதுக்குள்ள அங்கிருந்தா சாமி விநாயகர் சதுர்த்தி விநாயகர் கொண்டாடுங்க. கற்பூர வீராஞ்சனம் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாரியே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. ஏன் கம்மியா இருக்குது உள்ள? ஈஸ்வர சாமி கும்பிடு. வெறும் ஸ்கின் மட்டும் பெட்டர் ஸ்கின் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா அது இன்ஸ்டன்ட் பூர்ண செஞ்சு. டேய் சாமி கும்பிடுங்கடா. நான் இப்பதான் கொழுக்கட்டைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பிள்ளையாரும் வச்சுட்டா பரவாயில்ல, அந்த கோல்டன் பிள்ளையாரையும் வச்சுட்டா. ஈஸ்வர் இப்படி இப்படி கும்பிடணும். கணபதி பாப்பா மோரியா, கணபதி பாப்பா மோரியா. எல்லாம் இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல அப்படிதான் கும்பிடுவாங்க. கணபதி பாப்பா அப்படின்னா நீ மோரியா சொல்லணும். கணபதி பாப்பா மோரியா, கணபதி பாப்பா மோரியா, கணபதி பாப்பா மோரியா, அப்படிதான் கும்பிடுவாங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க ஈஸ்வர். அந்த அப்புறம் ரியான் வந்து தூங்கிட்டார் ஒரு பக்கம். ஈஸ்வருக்கு மட்டும் புது ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் போட்டு விட்டு அவர் வந்து ஜாலியாக சாமி கும்பிட்டாரு. ரியான் தூங்கினதுனால எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் அமைதியாக வந்து பேசிக்கிட்டே சாமி கும்பிட்டோம். இதோ ஏஞ்சிட்டார் எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்ததுமே. ஸோ அவருக்கும் இவருக்கும் வந்து சேம் ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அவருக்கும் வந்து போட்டு விட்டாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். சாமிக்கிட்ட நிற்க வச்சு அவர் தூக்கம் இன்னும் கலையில் போல இருக்குது. அதனால் அழுதுகிட்டே இருக்காரு. ஐயோ கணபதி பாப்பா மோரியா.
பிடிச்சிக்கோவும் தம்பியை. அவனை மறைச்சு விட்டாடா பிடிக்க சொல். ஈஷு பரண்டு பரண்டு படுத்தா விழுந்துருவா. ஒரு பொசிஷன்ல படுத்துக்கோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், எங்களோட விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.